ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த விளக்கத் தொகுப்புல மௌரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குன ஒரு பழங்கால தத்துவஞானி 21ஆம் நூற்றாண்டுல உங்களுடைய நிதி மற்றும் வேலை சம்பந்தமான வெற்றிக்கு தேவையான விஷயங்களை எப்படி அப்பவே எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். நேரா விஷயத்துக்குள்ள போலாமா? இந்த மாஸ்டர் கிளாஸ நாம 6 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். அந்த பழங்கால சூத்திரங்களை இன்னைக்கு நாம எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பிராக்டிக்கலான ஸ்ட்ராட்டஜியா மாத்தலான்னு ஒரு தெளிவான மேப் உங்களுக்கு இதுல கிடைக்கும். முதல் பகுதி பண்டைய ஞானம் மற்றும் நவீன வெற்றி. சரி, அந்த பேரரசின் சிற்பிய பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். கிமு 350ல தட்சஷீல பல்கலைக்கழகத்துல வாழ்ந்த அந்த மாபெரும் அறிஞரோட போதனைகளை இன்னைக்கு இருக்கிற நிபுணர்கள் மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நேரடியா பயன்படுத்துறாங்க. இதத்தான் இந்த ஆய்வு கட்டுரை ரொம்ப தெளிவா விளக்குது. இது சும்மா பழைய கதை இல்லைங்க, இன்னைக்கும் ஒர்க் ஆகுற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இரண்டாவது பகுதி நிதி திட்டமிடல் மற்றும் சேமிப்பு. உங்களுக்கான கருவூலத்தை, அதாவது உங்க வெல்த்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? சாணக்கியர் கடனை வெறும் ஒரு பண பிரச்சனையா மட்டும் பார்க்கல, அது நாம தள்ளி போடாம உடனே அழிக்க வேண்டிய ஒரு ஆக்டிவான ரொம்ப ஆபத்தான எதிரின்னு சொல்றாரு. உண்மைதானே? இதோட மாடர்ன் அப்ளிகேஷன் ரொம்பவே சிம்பிள். கை நிறைய பணம் வரும்போது அதை சேமிச்சு வைக்கிறது, எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குறது, அப்புறம் ஃபைனான்ஷியல் ரிஸ்கை முன்கூட்டியே குறைக்கிறது. இதுதான் பெஸ்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங். இத அவர் அப்பவே சொல்லிட்டாரு. மூணாவது பகுதி திட்டங்கள் மற்றும் அபாயங்களை மதிப்பிடுதல். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் செட்டை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு இப்ப பாப்போம். நீங்க எந்த ஒரு புது வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த 3 கேள்விகளை உங்களையே கேட்டுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் செட் ஆகுமா, அதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு நியூட்ரலா அலசி ஆராய இது ஒரு அட்டகாசமான ஃப்ரேம்வொர்க். ஹிஸ்டரியை எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசன் கிட்ட அவமானப்பட்டப்ப சாணக்கியர் சும்மா கோபப்பட்டுட்டு கத்திட்டு போகல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய வம்சத்தையே வீழ்த்துறதுக்கு அந்த கோபத்தை ஒரு உந்து சக்தியா, அதாவது ஃபியூவலா யூஸ் பண்ணாரு. கண்ணை மூடிக்கிட்டு கோவப்படுறத விட பக்கவான பிளானிங் தான் எப்பவுமே ஜெயிக்கும். 4வது பகுதி தொழில்முறை உறவுகளை கையாளுதல். அதாவது சுத்தி இருக்கிற ஆட்களால வர்ற ரிஸ்குகளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு இதுல பார்க்கலாம். உங்க ஆஃபீஸ்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ இன்னும் 4 வகையான டாக்ஸிக் ஆட்கள் இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கான செக்லிஸ்ட் தான் இது. உங்க எனர்ஜியையும் நிம்மதியும் காப்பாத்திக்கணும்னா தயவு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேருங்க. அதுதான் சேஃப். அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, அப்புறம் ஏமாத்துற கொலீக்ஸ், இவங்கள எல்லாம் உங்க நெட்வொர்க்ல இருந்து இரக்கமே இல்லாம கட் பண்ணிடுங்க. ஏன்னா சாணக்கியர் எச்சரிக்கிற மாதிரி எப்பவும் கவலையாவே இருக்கிறவங்க கூட சேர்ந்திருந்தா அந்த துரதிருஷ்டம் சீக்கிரமே உங்களுக்கும் தொத்திக்கிடும். பாத்துக்கோங்க. நேரான மரங்கள் தான் முதல்ல வெட்டப்படும் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பழமொழி உங்களுக்கு ஞாபகம் வரலாம். கார்ப்பரேட் உலகத்துல நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லவராகவும் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரையும் நம்புறவராகவும் இருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிப்பாங்க. சோ கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். 5வது பகுதி ரகசியம் காப்பதன் சக்தி. உங்களுடைய நோக்கங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பாப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன தெரியுமா? உங்க கோல்ஸ முன்னாடியே மத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது உங்க மூளைக்கு ஜெயிச்ச மாதிரி ஒரு பொய்யான டோபமைன் ஃபீல கொடுத்துடும். அப்புறம் என்ன, நிஜமா உழைக்க வேண்டிய அந்த மோட்டிவேஷன் அப்படியே காலியாயிடும். அதனால சைலண்டா வேலைய பார்க்கறது தான் ரிஸ்க குறைக்கிறதுக்கான பெஸ்ட் டூல். இதே உங்க காம்படிட்டர்ஸை இருட்டிலே வச்சிருக்கமும் பொறாம பிடிச்சவங்க கிட்ட இருந்து உங்க எனர்ஜியை பாதுகாக்கமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 6வது, அதாவது கடைசி பகுதி சரியான நேரத்து முடிவுகள் மற்றும் அறம். லீடர்ஷிப்போட உண்மையான விலை என்னன்னு இப்ப பார்க்கலாம். உங்க பிரெயின் தாங்க உங்ககிட்ட இருக்கிற பெரிய சொத்து. ஆனா சரியான நேரத்துல அதை யூஸ் பண்றதுக்கான காமன் சென்ஸ் உங்ககிட்ட இல்லனா உங்ககிட்ட இருக்கிற அந்த பெரிய நாலேஜ் எல்லாமே வேஸ்ட் தான். ஒரு சிச்சுவேஷன்ல நடக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தாலும், ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நேரத்துல இல்லனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரத்துல நீங்க தயங்கி நின்னீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். பழங்கால நூல்கள்ல இருக்கிற சில சமூக கருத்துக்கள், குறிப்பா சாதி, ஆணாதிக்கம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம நியூட்ரலா பார்க்கணும். அந்த காலத்துக்கே உரிய அந்த விஷயங்களை நம்ம அப்படியே விட்டுட்டு, ஆனா அறம் சார்ந்த லீடர்ஷிப்புக்கான தகுதி அடிப்படையிலான கொள்கைகளை கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதாவது அவர் சொல்ற சிறந்த வியூகங்களை மட்டும் நாம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சோ கடைசியா ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்களுடைய கெரியர் மற்றும் ஃபினான்ஷியல் நிலைமையை பார்க்கும்போது உங்க ஃபியூச்சரை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி காலத்தால் அழியாத சூப்பரான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க அப்ளை பண்றீங்களா? உங்களையே ஒரு தடவை கேட்டுக்கோங்க. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே உங்களுக்கான ஒரு சக்சஸ்ஃபுல்லான சாம்ராஜ்யத்தை இப்பவே உருவாக்க தொடங்குங்க.